நான் 2008 நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் பெருசாக ரீச் ஆகலை. நான் முதல்ல சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரவுடிஸ் அந்த மாதிரி ஒரு என்ட்ரியாக தான் உள்ளே வரேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் என்னோட தான். டைரக்டர் மகேந்திரன் சாரே அந்த கதை வந்து ரொம்ப அவர் கூடலாம் ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடச்சிடாதா, அவர் மாதிரி ஒரு மல்டி டேலண்டடு மல்டி கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுற ரோலுன்னு பார்த்தீங்கன்னா என்னை கண்டிப்பாக வேற லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சுச்சுவேஷன் ஒன்றும் சொல்ல முடியாது. சில பைத்தியங்கள்லாம் இருக்குது. பைத்தியக்காரனா நடிக்கிறதுக்கும் சரி, நீங்கள் செத்து போன பணமாக நடிக்கிறதுக்கும் சரி, போய் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும். 100 பேர் தேவை, 200 பேர் தேவைன்னா அவங்களால உள்ள எடுத்துகிட்டு வர முடியாது. ஏஜென்ட்ஸ்ன்றது வேற, காஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்றது வேற. இப்போ வர பசங்களுக்கு இது சுத்தமாக தெரியலை. நீங்கள் எப்படி நடிச்சாலுமே நல்லா தான் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ராடு தான். ஒரு காலத்தில் அது தவிர்க்க முடியாத விஷயமா இருந்தது. இத்தனை நாளாக அவர் வந்து எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டும் எந்தவித பொது நிகழ்ச்சியிலும் கலந்துக்காதவர், டிஜிட்டலுக்கு அப்புறம் சினிமாவோட இது மாறிடுச்சு. பிரதீப் ரங்கநாதன் மாதிரி, லோகேஷ் கனகராஜ் மாதிரி மக்கள் அதை விரும்பினாங்களா அப்படின்னா இல்லை. என்னோட ஃப்ரெண்டு மணி காஸ்டிங் டைரக்டர், இன்னும் 2-3 படங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். மலையாளத்தில் ஒரு படம் பேசிகிட்டு இருக்கோம். ஹாய், வணக்கம். பாயிண்ட் ஆஃப் வியூ நேயர்களுக்கு நான் பிளாக் மணி. நான் வந்து சினிமா துறையில் ஒரு கேரக்டர் ரோலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சில படங்களும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 2008 நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் பெருசாக ரீச் ஆகலை. இப்போது பெரிய பெரிய படங்களை பண்ணிகிட்ருக்கேன். காஞ்சனா 4, வேட்டுவம், அப்புறம் இதுக்கு முன்னாடி தங்கலான், இன்னும் நிறையா கொஞ்சம் நோனபிள் இதுவெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆரம்ப காலகட்டத்தில் தீ, லாடம், அப்புறம் என்னோடய முக்கியமான படம்னு சொல்லணுன்னா ஆரண்யகாண்டம், இந்த மாதிரி படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட்டு நமக்கு இன்னும் அது சரியான ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து போயிட்டுருக்கோம். உங்களோட அன்பு ஆதரவும் இன்னும் நிறைய கிடச்சிதுன்னா இன்னும் நான் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதல் வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள். என்னோடய முதல் வாய்ப்புனா 2008 வந்து நான் முதல்ல சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு பெருசாக யாரையும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஓட்டேரி பாலுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு ஜிம்பா ஏஜென்ட் அந்த டைமில். அப்போது வந்து அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்கும்போது அவர் சின்ன சின்ன சீரியல்ஸில் என்னை முதல்ல நடிக்க வைக்கிறாரு. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய அப்பியரன்ஸ் பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பித்து அவர் நல்ல படங்களில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து ஒரு ரவுடிஸ் அந்த மாதிரி ஒரு என்ட்ரியாக தான் உள்ளே வரேன். உள்ளே வந்து அப்படி கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆரண்யகாண்டம் படத்தில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தாங்க. அந்த ரோலில் வந்து ஆக்சுவலாக அது டும்மி கண்ணன் ஒரு ரோல். அதில் வந்து ஓப்பனிங் ஷாட்லேயே ஃபஸ்ட்டு ஷாட்டே படத்தோட ஃபஸ்ட் ஷாட் என்னோட தான். ஐயாவுக்கு பேக் 50 லட்சம் பணம் எடுத்து வந்து கொடுப்பேன். பின்னாடி நான் தான் உட்காந்துருப்பேன், நான் தான் பணத்தை எடுத்து கொடுப்பேன். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தது. பட் என்னோட புறாத காலம் எனக்கு ஜாயின்டிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அது இதுவாகிடுச்சு. அந்த டைம்லேயே நான் வந்திருந்தேன்னா இன்னத்துக்கு பெரிய ஆளாக வந்திருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். திலீப் சுப்ராயன் மாஸ்டர்லாம் என்னை மிஸ் பண்ணார். ஆக்சுவலாக அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா பண்ணுறான், அந்த பையனை உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி 2-3 இதுவெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜாயின்டிஸ் வந்து படத்தில் வந்து பாதியில் வெளியே போயிட்ட அப்புறம் அவர் என்ன ரொம்ப கேட்டிருந்தார், இந்த பையன் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து ஒரு 30 to 40 kgs லாஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். ரொம்ப ஒல்லியாகிட்டு இருந்ததுனால அவர் பார்த்துட்டு சரிடா தம்பி ஓகே இன்னொரு படத்தில் பார்க்கலான்னு விட்டார். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் கேட்டு போச்சு. அதில் வந்து கொஞ்சம் நான் நல்ல கம்பெனியில் நல்ல படங்களாக ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு கேரக்டர் ரோலாக பண்ணோம், ஜிம்பாய்ஸாக ஒரு பேக்ரவுண்டில் இல்லாமல் ஒரு மெயின் ரோலாக ஒரு நல்ல நோனபிள் ஒரு ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். நிறைய சின்ன படங்கள் பண்ணேன். ஹீரோ ஃப்ரெண்ட் ரோலா, காமெடியனா, வில்லனா, ரைட் ஹேண்ட், அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப சின்ன படம், நிறைய வெளியே வரல. ஒரு 2019 கூட நான் ஒரு படம் பண்ணேன், எதிர்வினை ஆற்றுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு நான், அப்புறம் சனம் ஷெட்டி, பிக் பாஸ்ல இருந்து சனம் ஷெட்டி, லக்ஷ்மி அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. நாங்கள் 4 பேர் தான் மெயின் ஆர்டிஸ்ட்டு. படம் ஃபுல்லாக நாங்கள் தான் ட்ராவல் ஆகும். அந்த கதை வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ரொம்ப நல்ல கதை. ஆனால் இப்போ ஒரு போலீஸ் கூடவா இல்லை? நான் பண்ண வேலையை பிக் பாஸ் டைட்லேயே கிடைக்குன்னு பார்த்தேன். டைரக்டர் மகேந்திரன் சாரே அந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதைன்னு, சூப்பர் குட் ஸ்டோரின்னு சொல்லி சைன் பண்ண கதை. ப்ரொடியூசரும் ஹீரோவும் வந்து ஒரே ஆள் தான். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணிட்டார். ஸோ அந்த படம்லாம் வந்திருந்தால் கூட ஓரளவுக்கு நான் நல்லா வெளியே வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தடைகள் இருந்திருக்கு. இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஃபேவரட் டைரக்டர்ஸ்னு இருப்பாங்களே, ஸோ இவங்களோடலாம் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் அந்த காரணத்தையும் சொல்லுவேன்.
நான் வந்து டைரக்டரை பற்றி பேசணுன்னா நான் முதல்ல பேச வேண்டியது டைரக்டர் பாரஞ்சித் சாரை தான். அவரோட கதைகளும் சரி, அவரோட வழிநடத்தலும் சரி, அது சினிமா பார்வையே வேறு மாதிரி மாற்றிடுச்சு. அது இல்லாமல் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ஆர்வம் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்தடுத்து அவர் என்ன படைப்புகளை கொடுக்க போகிறாரு, அதில் நம்ம என்ன பார்ட்டாக இருக்க போகிறோன்னு யோசித்து இது தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அவர் படத்தில் ஆல்ரெடி பண்ண கேரக்டர்ஸை இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கோம், நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, மீன் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அது வந்து ரஞ்சித் சாரோட படத்தில் அவரோட அரசியலாகவும் சரி, அது கமர்ஷியலாகவும் சரி, ஒரு சீனை அவர் உருவாக்குறதும் சரி, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து அவரோட கதையில் ஒரு பார்ட்டாக இருக்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. தங்கலானில் பண்ணேன், அடுத்து இப்போ வேட்டுவமில் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் த்ரூஅவுட்டாக. அடுத்தடுத்த படங்களில் ஏதாச்சும் வாய்ப்பு நல்ல கேரக்டர்ஸாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி மாரி செல்வராஜ் சார், அவரோட இதுவும் வந்து வேறு லெவல் மூவி மேக்கிங் தான். அவரோட வாழ்வியலை நம்ம காட்டுறது வந்து ஒரு கிராமத்தில் ஒருத்தரோட வாழ்வியலை அவ்வளோ நேச்சராக காட்டுறத வந்து அவர் மாதிரி யாராலையும் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான டைரக்டர். அவர் கூடலாம் ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடச்சிடாதா அப்படின்னு ரொம்ப ஆசையாக இயங்கிட்டு இருக்க ஒரு இதுதான். சேம் டைம் நெல்சன் சார் மாதிரி எல்லாம் ஒரு ஹாப்பியான ஒரு மூவி மேக்கரை வந்து நான் பார்க்கவே இல்லை, அப்படி தான் சொல்லணும். ரொம்ப ஜாலியான ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாரு. அவரோட இது எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அவரோட இதில் ஒரு சின்ன கேரக்டராக உள்ளே போயிட்டா கூட ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகிடலாம், கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருவார் அவர். அவர்கிட்டயே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். கேரக்டர்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்போ ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அது வந்து அது எந்த மாதிரியான ரோலாக இருக்கணும், இல்லை ஆல்ரெடி இந்த ரோல்கள்லாம் இருந்தது, அதை நான் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், எப்படி பண்ணியிருப்பேன், அந்த ஒரு கொஞ்சம் விரிவாக அதை சொல்லலாமா? ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னா எல்லாமே கலந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா. காமெடியான வில்லன், அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வில்லனேட்டிக்காகவும் இருப்பார். அவரே வந்து அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அப்பா கேரக்டரில் ரொம்ப இதுவாக நடிச்சிட்டு இருப்பார். எக்ஸாம்பிளாக நம்ம பிரகாஷ் ராஜ் சார், என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அவர் மாதிரி ஒரு மல்டி டேலண்டடு கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து சீரியஸாகவே அவ்வளோ சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும் அவரோட இதில். அந்த கேரக்டர்லாம், அவரோட கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வில்லனாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்பா கேரக்டர்ஸ், அதே மாதிரி சமூக ரீதியாக அவர் எடுக்கிற கேரக்டர்ஸும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சத்யராஜ் சார், அவரை மாதிரி காமெடி வில்லன் அந்த ரோல்ஸ், அவர் எடுக்கிற ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால அவங்கெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஸோ அவங்க பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு நல்லா வரும்னு ஃபீல் ஆகிறது வந்து வில்லனேட்டிக், ஒரு ரவுடிசம் அண்ட் வில்லனேட்டிக் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி காமெடியில் வந்து அதையும் நான் வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவேன். நிறைய இடத்துல என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க, டே நீ காமெடி ட்ரை பண்ணுறா, அவனுக்கு நல்லா வரும்டா, நீ நல்லா பேசுகிற, நல்லா ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி காமெடிக்காக பண்ணும்போது அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட், அதுவும் வந்து ஒரு ஃபீல் குட் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்டாக ஒரு கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இதை தாண்டி இது வந்து எனக்கு வில்லனேட்டிக்கு வந்து எனக்கு நார்மலாகவே வரும், ரொம்ப இதுவாக வரும். காமெடி ரோலுன்றது வந்து அது எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப ஆசைப்படுற ரோலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்டாக வரணுன்றது தான் என்னோட ரொம்ப ஆசையான ஒரு கேரக்டர். நீங்கள் தவற விட்ட வாய்ப்புகள், இந்த சினிமா பயணத்தில் இருக்கிற முடியாத ஸ்ட்ரகிள். தவற விட்ட வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆரண்யகாண்டம் படத்தில் ரொம்ப முக்கியமான நான் தவற விட்ட வாய்ப்பு அது. கண்டிப்பாக அதை நான் அந்த படத்தில் ஃபுல்லாக இருந்திருந்தேன்னா என்னை கண்டிப்பாக வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் உடம்பு சரியில்லாமல் நான் ஆகிட்டேன், திரும்ப வரும்போது என்னை பார்த்தவங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி, திலீப் சுப்ராயன் மாஸ்டரும் சரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா இப்படி ஆகிட்டேடா, உன்னை வச்சு நிறைய பிளான் பண்ணியிருந்தனால. அதுக்கப்புறமும் கூட கொஞ்சம் நாள் கழித்து நான் கொஞ்சம் உடம்புலாம் தேறி வந்த அப்புறம் என்னை ஃபைட்ஸ்லலாம் நல்லா யூஸ் பண்ணார். நிறைய கட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் அதை இது பண்ண முடியல. ஆர்கே சுரேஷ் சார்,
ஆர்கே சுரேஷ் சார் கூட நான் வந்து எதிரணி ஆற்றுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அப்போது வந்து அவர் என்னை ரொம்ப பாராட்டினார். ரொம்ப நல்லா நடிக்கிறடா, சூப்பராக பண்ணுறடா, உங்க கூட நான் ஒரு வந்து என் படத்தில் நான் கண்டிப்பாக நான் உன்னை ஒரு கேரக்டராக போடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபுட்பால் ஸ்டோரியெல்லாம் சொன்னார். அது வந்து நம்ம பண்ணலாம்டா, ஒரு நைஜீரியன் ஃபுட்பால் பிளேயர் நீயே, நம்ம வந்து கிளப் பண்ணி ஒரு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி ஷூட் ஸ்பாட்லேயே சொன்னார். அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த டைமில் தான் அந்த கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் வந்துடுச்சு. அந்த டைமில் ரொம்ப கேப் ஆகி போச்சு. அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் சினிமாவில் இல்லாமல் கொஞ்சம் நாள் வெளியே இருந்ததுனால அந்த வாய்ப்பை நான் ரொம்ப பெருசாக தவற விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும். அது இல்லாமல் நிறைய படங்கள் வந்து நான் போய் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் சில சுச்சுவேஷனால் நான் வேறு ஒரு சில ஒர்க்கால் கேரளாவில் இருந்ததுனால அந்த படங்கள் ஒரு 2 படங்களில் என்னால் டக்குன்னு வர முடியாதனால அது என்னை கைமீறி வேறு போயிடுச்சு. அது சுச்சுவேஷன் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் நான் பெருசாக தவறு விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரண்யகாண்டம் என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஆர்கே சுரேஷ் சாரை வந்து என்னால் மீட் பண்ண முடியாததுனால அவர் என்னை ரொம்ப ஆடியோ ரிலீஸில் கூட அவர் வந்து பெருமையாக பேசினார். அவர் என்னை கூப்பிட்டார், வாடா வந்து பாடுறா, நம்ம பண்ணலான்டா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னால் அவர் போய் ரீச் பண்ண முடியல. அது ஒரு பெரிய கஷ்டம் தான் எனக்கு. ஆர்கே சுரேஷ் சார் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட பேசுவேன் நான். ஒரு ஆக்டராக இருக்கீங்க, பட் நீங்கள் வந்து ஒரு ரசிகனாக மாதிரி ரசித்த ஒரு ஆக்டரோட மூவி இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறதா இருக்கட்டும், அது யாருன்றது நீங்கள் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட படம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, போக்கிரி படம்லாம் வந்து அதே மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு தேட்டரில் கற்பூரத்தை வானத்தில் பறக்க விட்டேன் நான். அது மாதிரி விஜய் சாரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஆர்டிஸ்டாக எனக்கு வந்து யாரை பிடிக்கும்னா கமல் சார். அவரோட ஆக்டிங் வேரியேஷன்ஸ், அவருக்கு அடுத்து விக்ரம் சாரோட இதுவெல்லாம் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். தங்கலாண்டில் அவரோட டெடிகேஷனும் நான் ரொம்ப நேரில் பார்த்துருக்கேன். அவரால் கால் சுத்தமாக முடியாது. அவ்வளோ பெயின்லேயும் அந்த ஃபைட்டை ஒரு துளி கூட டேக்கு முடித்த உடனே அப்படி சாஞ்சிருவார். அவ்வளோ பெயின் இருக்கும் அவருக்கு. அந்த டேக் அப்போ அவ்வளோ எந்துவா அந்த அவரோட ஒரு போர்ஷன் கூட மாறாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுவார். கமல் சாரை நம்ம ஆக்டிங்காக நான் போய் பார்த்ததில்லை. ஆனால் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வேரியேஷன்ஸ், அவரோட டெடிகேஷன், அவரோட ஒர்க் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் நேரில் பார்த்தவர் விக்ரம் சார். அவரோட டெடிகேஷனும் அவரோட இதுவும் வந்து சான்ஸே இல்லை. கிரேட் அவர். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய காலத்தில் இருந்து நீங்கள் நல்ல ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஆக்டிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணி நீங்கள் நிறைய படங்களில் நடித்து ஒரு அனுபவத்தை சேர்த்து இது பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலிமாவே ஈஸியாக வந்து அதை அப்ரோச் பண்ணிடுறாங்களோ இல்லை மற்றவங்களோட வாய்ப்பை கெடுக்கிறாங்களோ, அது அந்த பாதிப்பு அதனால் என்ன விளைவுகள் இங்கே நடக்குது? உண்மைதான். அது நாங்கள் ஆரம்பத்தில் 2008 உள்ள வரும்போதெல்லாம் வந்து எந்தவித கம்யூனிகேஷன், அந்த இன்ஸ்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபோன் இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த டைம்லலாம் ஃபோன் பண்ணி ஒருத்தர் கூப்பிடுறாங்க, இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணுன்றதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த டைமில் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது ரொம்ப ஈஸியர் ஆகிடுச்சு. எல்லோரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் இதான்னு சொல்லி உடனே போட்டுறாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. நாங்கள் நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய முன்னேற்றங்கள் இந்த இதனால ஆப்ஸ்னால இருக்குது. இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறவங்க, அவங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ராப்பராக அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க. இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக நான் சோர்ந்துடாமல் நான் வந்து இன்ஸ்டாவில் நான் இந்த மாதிரியான என்னோடய ஆக்டிங் ஸ்கில்லை காமிச்சு நான் அது மூலயமா வெளியே வரேன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சீரியஸாக நான் பாராட்டுறேன். ஆனால் இன்ஸ்டாவில் சில பைத்தியங்கள்லாம் இருக்குது. அந்த பைத்தியங்களெல்லாம் ஏன் தான் ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. நிறைய இடத்துல இந்த மாதிரியான பைத்தியங்கள், எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் அந்த திவாகர், வாட்டர்மெலன் திவாகர், அதுக்கப்புறம் நம்ம ஜிபி முத்து, அவர் பேர் என்ன பேராச்சு, பாபா முத்தர்லாம் காட்டுவார் பாருங்க. காலையில் 10 மணிக்கு குடிச்சிட்டு நடந்து வரவரை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்துகிட்டு அவரை ஃபேமஸ் ஆக்கி விட்டு அவருக்கு 4 வாய்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமே. ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வாய்ப்பு தேடுற மாதிரி தான் அவங்களும் வாய்ப்பு தேடுறாங்க. அவங்களால ஆடிஷன்ஸோ இல்லை நேர்லையோ போய் பார்க்க முடியல. அவங்க அது இன்ஸ்டா வழியாக அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை காமிக்கிறாங்க. அது நிறைய மக்களுக்கு பிடிக்குது. மக்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக தானே நம்ம பண்ணுறோம். அந்த ஆக்டிங் நம்ம பண்ணுறதே மக்களுக்கு அது போய் சேரணும், மக்கள் என்டர்டெயின் பண்ணணும். அது அவங்க இன்ஸ்டா வழியாக பண்ணுறாங்க. அது அவங்க சினிமாவில் எடுத்துகிட்டு வர்றதை பற்றி அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இவங்கெல்லாம் அதை பற்றின கவலையே இல்லாதவங்க. ஒரு சினிமாவை ஒழுங்காக ப்ராப்பராக ஒரு ஆக்டிங் தெரியாதவன், அதை ஆக்டிங்னு சொல்லி ஒரு பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்கவன், அவனுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஃபேமஸ் ஆக்குறது.
அதுக்கப்புறம் ஜிபி முத்தெல்லாம் அவர் வந்து இதுவே கிடையாது. அவர் ஏதோ லெட்டர் படிச்சுட்டு இருந்தாரு, யாரோ அசிங்கமாக திட்டிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு அவரை தூக்கி எடுத்துட்டு வந்து மேலே கொண்டு வந்து அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கட்டும். அவர் யூடியூப்ல சம்பாதிக்கட்டும், அவர் இன்ஸ்டால சம்பாதிக்கட்டும். சினிமான்றது ஒரு எவ்வளோ பேர் தவம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மேலே வரணும்னு எவ்வளோ பேர் இங்கே கோடிக்கணக்கான பேர் உள்ள இருக்கான். அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அது தவிர சோஃபா விற்கிற அந்த தம்பி, அவன் சோஃபா வித்துட்டு இருக்கான். அவனோட பிஸ்னஸ் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதை அவன் பார்க்கட்டுமே. அவனை எதுக்கு எடுத்துட்டு வந்து ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து அந்த கேரக்டர் சின்ன கேரக்டராக இருந்தால் கூட ஒரு கஷ்டப்பட்டு அதுக்காக முயற்சியில் இதுக்காகவே சினிமாக்காகவே உள்ளே இருக்கிற ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தா அது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உத்வேகமாக இருந்திருக்கும். அந்த தம்பி அதில் நடிக்கலைன்னா அவன் கவலைப்பட போகிறது கிடையாது. அவன் சோஃபா வியாபாரம் பண்ணி அவன் சம்பாதிச்சுட்டு இருக்க போகிறான். அதே மாதிரி திவாகர் அவர் ஏதோ வீடியோவில் இன்ஸ்டாவில் ஏதாவது போட்டு அவர் சம்பாதிச்சுட்டு இருக்க போகிறாரு. அவர் எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் அந்த ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பைத்தியக்காரனாக நடிக்கிறதுக்கும் சரி, நீங்கள் செத்துப்போன பணமாக நடிக்கிறதுக்கும் சரி, எவ்வளோ டெடிகேஷனாக இதில் ஒர்க் பண்ணணும், மொட்டை அடிச்சிக்கணும், என்ன பண்ணணும்னாலும் பண்ணணும். 2 மணி நேரம் தலைகீழ தொங்கணும், ஷார்ட் எடுக்கணும், தொங்கத்துக்கு கூட இங்கே ரெடி, மொட்டை அடிச்சிக்கிறதுக்கு கூட ரெடி. இங்கே அவ்வளோ பேர் அவ்வளோ டெடிகேஷனாக வேலை செய்யறதுக்கு இங்கே இருக்கான். உனக்கு அதே கேரக்டர் தான் வேணும்னா இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணப்பான்னா அது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அவன் நாளைக்கு வேற ஒரு படத்தில் பண்ணலாம். இன்னைக்கு சினிமான்றது வந்து ஏதாவது ஒரு சீன் கிளிக் ஆகிடும். பரோட்டா சூரிக்கு அந்த பரோட்டா மேட்ரு கிளிக் ஆன மாதிரி, நம்ம யோகி பாபு சாருக்கு அந்த பனிமூஞ்சி வாயை கிளிக் ஆன மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் கிளிக் ஆகும். அதுலேருந்து அவங்க டப்புன்னு மேலே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பு மேலே வரானோ இல்லையோ, அந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன், அந்த படத்தில் நான் இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது கூட கிடைக்காத அளவுக்கு இவங்களை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு பண்ணுறக்கூடிய இதுவும் என்ன ஒரு தர்மம்னு எனக்கு புரியவே இல்லை சீரியஸாகவே. தயவு செஞ்சு அதை யாரும் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். இருக்காங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி டேலண்டான பீப்புளை எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் யாரும் தப்பாக நினைக்க போகிறதில்ல. இவங்க டேலண்டே இல்லாதவங்கள வாலண்டரியாக நீங்கள் கூப்பிட்டு வந்து நான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் தீருவேன் அப்படின்றது தான் வந்து எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அது எங்களோட வாய்ப்புகளை நிறைய கெடுக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நீ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இப்போ இருக்கீங்க. உங்களை மாதிரி இப்போ அப்கமிங் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்களே, ஆமாம், ப்ராப்பரான வழியிலே வரணும், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக இதுதான் முக்கியமான கேள்வி. என்னென்னா வந்துட்டு இங்கே வந்து நிறைய பேர் நான் பண்ண தப்பு தான். ஸ்டார்ட் அப்பில் நான் எப்படி தப்பு பண்ணணும், நான் ஒரு ஏஜெண்ட்டை போய் தேடி அந்த இதில் வந்து நான் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நான் நினச்சி உள்ளே போய் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும். சினிமான்றது வந்து நிறைய பேர் கொண்ட ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் வந்து நான் அவங்கள டேரக்டர்ஸாலேயும் ப்ரொடக்ஷனாலேயும் பெருவாரியான டீமை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஆக்டரில் வந்து ஒரு 100 பேர் தேவை, 200 பேர் தேவைன்னா அவங்களால உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்காக உருவாக்கப்பட்டவங்க தான் ஏஜென்ட்ஸ். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் தேவைன்னா கூட அவங்க உள்ளே இருக்குவாங்க. ஆனால் உனக்கு சினிமா வாய்ப்பு வேணும்னு நீ போய் ஏஜென்ட் கிட்ட நின்னா அந்த 1000ல் நீயும் ஒருத்தனா இருப்பியே தவிர 1000ல் ஒருத்தனா இருக்க முடியாது. அந்த 1000ல் ஒருத்தனா உன்னோட ஸ்கில்லையும் நீ ஆக்டிங் திறமையும் காமிச்சு நீ மேலே வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியும் ப்ராப்பராக ஒரு டேரக்ஷன் டீமை, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஆக்டிங் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி வந்து காஸ்டிங் டைரக்டர்ஸ் மெயின் பார்ட்டாக இருக்காங்க ஆர்டிஸ்ட்டை உருவாக்குறதுல. இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸோட அவங்களோட கான்டாக்ட் பிடிச்சி அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாக உள்ளே போகும்போது உங்களோட திறமைக்கான ஒரு அங்கீகாரம் அங்கே நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஜென்ட்ஸ்ன்றது வேறு, காஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்றது வேறு. ஒரு சினிமாக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மூவிக்கும் ஒரு காஸ்டிங் டைரக்டர் இருப்பாங்க. அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக கூட சில இடத்துல இருப்பாங்க, காஸ்டிங் டைரக்டர்ஸ் சில இடத்துல இருப்பாங்க. நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனாலும் காஸ்டிங் டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஏஜென்ட்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. அது ரொம்ப நம்மளை கீழே வச்சுருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏஜென்ட்ஸோட காலிலே தான் இருந்தேன். என்னால் மேலே வரவே முடியல. மேலே வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் என்னை கெடுத்து விட்டாங்க நிறைய இடத்துல. அதனால் வந்து ஏஜென்ட்ஸ் யாரும் நம்பாதீங்க. நீங்கள் ஒரு டைரக்ஷன் ஃபீல்டை வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு காஸ்டிங் டைரக்டரை ஃபாலோ பண்ணுங்கள். காஸ்டிங் டைரக்டர் இங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு மணி இருக்காப்புல, அவர் ஒரு காஸ்டிங் டைரக்டர். அவர் வந்து இப்போ இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் உட்காந்துருக்குன்னா அவர் ஒரு காரணம். அவர் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் போயிருக்கேன். ஒரு ப்ராப்பரான நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அண்டு நம்ம உழைப்புக்கான ஊதியமும் அங்கே சரியாக கிடைக்கும்.
இது வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர் தான் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ் இது டைரக்ஷன் டீம் தான் பண்ணுவாங்க. கம்பெனியாக நம்ம போகணுன்னா நம்ம இவங்கள தான் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். ஏஜென்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம கீழே தான் இருக்கணும். இது ஏன்னா இப்போ வர பசங்களுக்கு இது சுத்தமாக தெரியலை. நிறைய பேர் போயிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நீ பண்ணணும், ஒரு நல்ல ரெகக்னேஷன் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைரக்ஷன் ஃபீல்டையோ இதுவையோ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது. ஆடிஷன் ஃப்ராடெல்லாம் நடக்குதுல்ல? ஆமாம். நிறைய பேர் வந்து இப்போது ஆடிஷன்ற பேரில் ஒரு கம்பெனியை வச்சு ஒரு ரூம் எடுத்து இந்த மாதிரி பண்ணி நிறைய ஏமாத்துறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ரொம்ப நிறைய அனுபவம் இருக்குது. ரொம்ப ப்ராப்பராக ஆடிஷன்ஸ் செட் பண்ணி நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மளும் ஒரு பெரிய படத்துக்கு தான் ஆடிஷன் போகிறோம், நம்பி போவோம். பார்த்தா நல்ல செட்டப்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்க. நம்மளை கூப்பிட்டு அழகாக பேசுவாங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க, நம்மளை நடிக்க வைப்பாங்க. அந்த கான்செப்ட் கொடுத்துட்டு இந்த கான்செப்டில் நடிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி நடிச்சாலுமே நல்லா இதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தரையாக தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. உங்களோட சேலரி செக்மெண்ட்டை பேசுவாங்க. நீங்கள் 25,000 கேட்டால் கூட அவங்க ஓகே பண்ணிடலாம் அப்படின்வாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 1 lakh மட்டும் கட்ட வேண்டியிருக்கும், இல்லை ஒரு 20,000 மட்டும் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னா, சரி ஓகே நான் உங்களுக்காக ஒரு ஆஃபர் பண்ணுறேன். உங்களோட சேலரி வந்து இவ்வளோ தான், அதாவது வந்து நீங்கள் கேட்ட 25,000 நான் கொடுத்துருவேன். ஆனால் அந்த சேலரியை படம் முடித்து ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் தருவேன். அது வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பேன். நீங்கள் நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், எங்கே கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இதில் வந்து யாருமே வந்து அந்த படத்தை ரிலீஸும் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அவன் இன்னொரு 4 பேர்கிட்ட காசு தரேன்னு ஒத்துக்குவான்ல, சரி சார் நான் 20,000 தரேன், 1 லட்ச ரூபா தரேன்னு ஒத்துப்பான்ல. அவங்ககிட்டருந்து பணம் வாங்கி ஒரு 4 நாள் ஷூட்டிங் எடுப்பான். அந்த 4 நாளைக்கு அவன் க்ரௌடை காட்டணும்ல, பாருங்கள் இத்தனை பேர் நடிக்கிறாங்கன்னு. அதில் உங்களையும் ஒரு ஆளாக நிற்க வச்சுருவான். அதனால் காசு கேட்குறவங்ககிட்டையும் போகாதீங்க. அதே மாதிரி படம் முடிச்சுட்டு நான் சம்பளம் தரேன், இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க, இப்படி கேட்குற இந்த 3 செக்மெண்ட் ஆளுங்ககிட்டையும் போகாதீங்க. இவனுக்கு எல்லாருமே ஃப்ராடு தான். ஆடிஷன்ற பேரில் நம்மளை உட்கார வச்சு நம்மளை வச்சு மற்றவங்ககிட்ட சம்பாதிப்பான், இல்லை நம்மகிட்டே சம்பாரிச்சிருவான். நம்ம உள்ளே போனோன்னா தம்பி ஒரு 500 மட்டும் கொடுப்பா அப்படின்வான். அது ஒரு டேரக்டர் கேட்குறாரு, நம்மளால் கொடுக்காம இருக்க முடியாது, நம்மகிட்ட இருக்க எடுத்து கொடுத்துருவோம். அது அந்த 500 கூட நமக்கு லாஸ் தான். எவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறானோ அதெல்லாம் போகாதீங்க. மேக்ஸிமம் நல்ல ஒரு படங்களாக பார்த்து, நல்ல கம்பெனியாக பார்த்து, அதுக்காக தான் சொல்ல வருது. இந்த இதுலலாம் யாரையும் நம்பாமல் ஒரு நல்ல கேஸ்டிங் டைரக்டர்ஸையோ ஒரு நல்ல டேரக்ஷன் டீமையோ ட்ரஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. இந்த கேஸ்டிங் கவுச் அதுவும் ஒரு வகையில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. கேஸ்டிங் பண்ணுறன்ற பேரில் வந்து இப்போது நிறைய பெண்களை வந்து தவறாக பயன்படுத்திக்கிறவங்க, மற்ற விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதை பற்றின கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு காலத்தில் அது தவிர்க்க முடியாத விஷயமா இருந்தது, நிறையவே இருந்தது. இப்போவும் அந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சினிமாவில் சொல்லவே முடியாது, இருக்காங்க. அது வந்து இல்லாத டீமும் இருக்குது. ஒரு டீம்லலாம் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இடமே இருக்காது. அப்படி ஒரு விஷயமே அங்கே நடக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸும் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி டீம்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து அது ஒரு ஜாலி ட்ரிப்பு ஒரு டைப் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே இதெல்லாம் நடக்கிறதாச்சு, இப்படி தானே இருப்பாங்க, இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்ற பழைய காலத்து ஃபீலை வந்து இன்னமும் கடைப்பிடிக்கிற சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அது ரொம்ப மோசமான விஷயந்தான். இதில் வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது பெண்கள் தான் நினைக்கிறேன். இப்போ எப்படி எனக்கு 1 லட்ச ரூபா கொடு, 20,000 ரூபா கொடுன்னு ஒருத்தன் கேட்டு நான் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறானோ, இதுவும் அதே மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வழி தான். அது உங்களை வந்து தூக்கிட்டு போகிற வழியே கிடையாது, உங்களை அழிக்கிற வழி தான். அது நம்ம விழிப்புணர்வாக இருந்துட்டு அவங்கள அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அந்த மாதிரி கேட்குறான்னா வெளி உலகத்துக்கு காட்டிடணும். இவன் இந்த மாதிரி என்னை கேட்டான், இவனை விடாதீங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தூக்கி காட்டிடணும். நீங்கள் அவனுக்கு அடிபஞ்சு உள்ளே போய் அப்படியா சரி செஞ்சிடுவீங்களா பண்ணிடுவீங்களான்னு சில பேர் போகிறதுனால தான் அது இன்னமும் அந்த நடைமுறையில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட டிசிஷன், அது வேற. அதுக்காக சினிமாவில் வாய்ப்பு வேணும், அதுக்காக நான் போகிறேன்றது வந்து அது சரி கிடையாது. அது ரொம்ப தவறான விஷயம். அவன் கேட்குறதே சரி கிடையாது. அவன் கேட்குறான்னா நீங்கள் முதல்ல வெளியே வந்து இவன் அந்த மாதிரி கேட்குறான், சினிமா துறையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. அடுத்து கேட்குறவன் பயப்படுவான். ஒருவேளை இந்த பொண்ணு வெளியே சொல்லிடுவாளோ, நம்ம மானம் போயிடுவோம், கேட்குறவன் பயப்படுவான். அதை வந்து உருவாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை கேட்குறான் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு எதிர்வினையாற்றணும். அதை நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி கேட்குறான், நீ எப்போ இப்போ சண்டை போடுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவன் மேலே. அப்போ 4 பேர் 2 பேர்கிட்ட கேட்குறான், 3வது ஆள் இதே மாதிரி பண்ணால் 4வது ஆள்கிட்ட அவன் கேட்க மாட்டான். அந்த செக்மெண்ட் மாறும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போது ஆக்டர் அஜித் வந்து இப்போது ரேசிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அதிகமாக.
அதாவது அவர் பேஷன் நோக்கி போயிட்டுருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படி சொல்கிறதுனா, அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட சினிமா கரியர் எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து இந்த ரேசிங் அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள். இப்போ நமக்கு சின்ன வயசுலலாம் ஒரு சில ஆசைகள் இருக்கும், இந்த பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அது நான் வந்து பெரிய வயசு ஆன அப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் வந்துடும், சம்பாதிக்கணும், நிறைய இதுவெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சில இதில் வந்து நம்ம அதெல்லாம் விட்டுடுவோம். அவருக்கு அது வந்து திரும்ப கிடச்சிருக்கு. அவருக்கு திரும்ப அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அவரோட ஃபேஷனை, அவரோட ஆசைகளை தொடர்ந்து அவர் போயிட்டுருக்காரு. அதில் அவர் சந்தோஷமாகவும் இருக்கார். ஸோ அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அது தனிப்பட்ட விருப்பம். அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இத்தனை நாளாக அவர் வந்து எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டும் எந்த வித பொது நிகழ்ச்சியிலும் கலந்துக்காதவர் இன்றைக்கி ஒரு குளிர்பானத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அதை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, இது வரைக்கும் எனக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணதில்லை, எல்லாமே நானே தான் போட்டு பண்ணுறது. முதல்ல அவன் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஸ்பான்சர்ஷிப்க்கு ஸ்டில் கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. ஸோ அதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்து நம்மளை பாதிக்க போகிறது இல்லைல்ல. அவரோட இது என்னவோ அதை பண்ணிகிட்ருக்காரு. அவரோட சந்தோஷத்தை அவரை பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். அதை தவிர அஜித் சாரை பற்றி பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல மனுஷன், அவ்வளோதான். இப்போ இந்த நார்த்தில் நிறைய பேசப்பட்டது வந்து இந்த நெப்போட்டிசம் தான், ஓகேங்களா? அது இப்போ இங்கேயும் இருக்குதான். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படி இருந்தாலும் நெப்போட்டிசம்ன்றது அப்போதுலேருந்து இருக்க தான் செய்யுது. இப்போ அது எப்படி போயிட்டுருக்கு? எல்லாருக்குமே அந்த இது இருக்க தான் செய்யுது. பட் இப்போ பழைய காலம் மாதிரி இல்லை. இப்போ வந்து ரொம்ப புது ஆளுங்க வந்து டிஜிட்டலுக்கு அப்புறம் சினிமாவோட இது மாறிடுச்சு. யார் வேணா உள்ள வரலாம், எல்லாருக்குமான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருசா வந்து ஸ்டோரி தான் வந்து பெரிய ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சு. முன்ன மாதிரி வந்து இந்த டேரக்டர், இந்த ஹீரோ, ஒரு குடும்ப படத்தை 10 வாட்டி எடுத்தால் கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு இல்லாமல், இப்போ வித்தியாசமான கதைக்காரனை வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால யாருக்கு திறமை இருக்கோ, மூவி மேக்கிங் ஸ்கில் இருக்கோ, அவங்க வந்து இன்னைக்கு மேலே வராங்க. அவங்கள பேஸ் பண்ண அவங்களோட செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஒரு டேரக்டர்னா அவர் கூட வந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அவரோட பழைய காலத்துலேருந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நானும் அது கூட மேலே வரேன். அந்த மாதிரி ஒரு டேரக்டர்ஸும் அவங்களோட செட் பீப்புளை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்திருக்க நிறைய பீப்புள் வந்து புது ஆளுங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். முன்ன அளவுக்கு இல்லை. இப்போது விஜய் வந்ததும் சரி, அவங்க அப்பா மூலியமாக வந்தார். சூர்யா கார்த்திக் வந்ததும் அவங்க அப்பா மூலியமாக வந்தார். முத்துராமனை தாண்டி கார்த்திக் வந்தார். கார்த்திக் தாண்டி கௌதம் கார்த்திக் வந்தார். இப்படி அவங்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ஹிட் ஆகிறத விட புது பசங்க இப்போ ரொம்ப அதிகமாக ஹிட் ஆகிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் மாதிரி, லோகேஷ் கனகராஜ் மாதிரி நிறைய புது டேரக்டர்ஸ், புது ஹீரோஸ், புதுசாக நிறைய பேர் உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க. நம்ம ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், அவங்க மூலியமாக வெளியே வந்த நிறைய ஹீரோஸு, அட்டக தினேஷ் சாராக இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ் மூலியமாக வந்தவங்களா இருக்கட்டும், நம்ம நெல்சன் சார் மூலியமாக வந்த காமெடியன்ஸாக இருக்கட்டும், அவங்க கிங்ஸ்லி, வைபவோட அண்ணன், இவங்களெல்லாம் மாதிரியான டேலண்ட்ஸஸ் எல்லாம் நிறைய பேர் வெளியே வராங்க. அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்போ விஜய் சாரோட பையன் டைரக்ஷன் பண்ண வராரு. அப்புறம் சில பேர்லாம் இன்னும் அவங்களோட பசங்களை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. விஜய் சேதுபதி சார் பையன் வர்றதா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அவங்களோட திறமைக்கும் அவங்களோட அவங்க என்ன படைப்பை கொடுக்க போறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களுக்கான ரெகக்னேஷனும் கிடைக்கும். ஆனால் அவங்க ஈஸியாக ரீச் ஆயிட்டாங்க. விஜய் சாரோட பையன் படம் பண்ணுறான், விஜய் சாரோட பையன் படம் பண்ணுறான். இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுரும், ஈஸியாக அட்வர்டைஸ் ஆகிடும். எப்படி இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் டப்பால்னு மேலே வந்துடுறாங்களோ, அந்த மாதிரி இவங்களாம் டப்பால்னு மேலே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க அதை வந்து தக்க வச்சுக்கிறது அவங்களோட டேலண்ட் மூலியமாக தானே தவிர, அது தங்குமா தங்காதான்றது அவங்களோட அடுத்தடுத்த படைப்பில் தான் தெரியும். இப்போ விஜய் சேதுபதி சார் அவங்க பையன் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணார், அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஆனால் அவர் படம் பண்ணாருன்னு தெரியும். மக்கள் அதை விரும்பினாங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கடுத்து இப்போ வந்து அவரே வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த வெப்சீரிஸில் ஹீரோ வேற ஒரு பையன், இவர் சப்போர்ட்டிவ் ரோலில் தான் பண்ணியிருப்பார், ஓகேங்களா. அந்த மாதிரியான சில இதுவும் போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸிங் ஸ்டோரி ஒன்று பண்ணார், அதுவும் சரியாக போகல. அதனால ஹீரோவோட பையன் அதனால வெளியே வந்துடுறான் அப்படின்றது வந்து வெளியே வந்துடுறான்னா தெரிஞ்சிருவான் மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது அவன் அடுத்தடுத்து கொடுக்க போகிற படைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் விஜய் சாரோட இதுவும் சரி, மற்றவங்களோட இதுவும் சரி. இதில் வந்து அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு லைனில் வந்து நம்ம கருணாஸ் சாரோட பையன், அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கா. அப்படி
அவர் வந்து அசுரனில் கால் எடுத்து வச்சு அதில் அவர் காட்டின ஆக்டிங், அதில் அவர் கொடுத்த அந்த அவர் அவுட்டு தான் வந்து இன்னைக்கும் அவரை வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டரா, ஹீரோவான்றதை தாண்டி ஒரு நல்ல ஆக்டரா, நடிகனா அவரை வந்து பார்க்கறதுக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்கு. கென் அப்படின்ற வந்து பேர் தெரியாதவங்களை கூட அசுரன் படத்தில் நடித்த அந்த தனுஷ் பையன் அப்படின்னா ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஆக்டிங்கை கொடுத்துருக்கா. அப்படி அதுக்கு முன்னாடியே அவரோட சைல்ட்ஹுட் கேரக்டர் ஒரு அந்த பசங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருப்பா, அப்படி குழந்தைய தூக்கிட்டு அந்த படம், அதுலேயே அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பா. அப்படி அந்த மாதிரி அவர் சின்ன சின்னதாக பண்ணி அப்பாவோட பேரே இருந்தாலும் அவரோட நல்ல ஒரு ஸ்கில்லை காமிச்சதுனால தான் இன்றைக்கும் அவர் நிற்கிறாரு. இன்றைக்கி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இதுக்கப்புறமும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் முதலே சொன்ன மாதிரி தான், அவங்களோட திறமையை வச்சு தான் மக்கள் அவங்கள வந்து ஏற்றுப்பாங்க. யாரோட பசங்கன்றதுனாலலாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸு? என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காஞ்சனா 4 முடிஞ்சிருச்சு, அது ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வே 2 முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு பேட்ச் மட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஒரு நல்ல நான் ரெகனைஸ் ஆகி தெரிகிற அளவுக்கு இருப்பேன்னு நம்புகிறேன். அடுத்து சார்பட்டா 2 அதுலேயும் வந்து இருப்பேன். இன்னும் 2-3 படங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். மலையாளத்தில் ஒரு படம் பேசிகிட்டு இருக்கோம். அதிலெல்லாம் ஒரு நல்ல ரோல் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கேன். இது வந்து நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து டைரக்ஷன் டீம். ரஞ்சித் சாரோட டைரக்ஷன் டீம் அவங்க, நம்ம லாரன்ஸ் சார் டைரக்ஷன் டீம் அவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். என்னோட முக்கியமான டைரக்டர்னா நான் ரொம்ப வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவர் பேர் இளமைதாஸ். அவர் தான் எதிர்வினையாற்று நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த படத்தோட டைரக்டர். அவர் இன்னமும் வந்து நல்ல படங்களுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அதை சொன்னல, மகேந்திரன் சாரே குட் ஸ்கிரிப்ட்னு சைன் பண்ணி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் அவரோடது தான். அது மாதிரி ஒரு நல்ல படைப்பாளி. இன்னும் அவருக்கான சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல. அவரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அவரோட படங்களில் நான் நிறைய வாய்ப்புகள், எனக்கு முக்கியமான ரோல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அவர் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மணி, காஸ்டிங் டைரக்டர், அவரும் வந்து நிறைய படங்களுக்கான வாய்ப்புகளை எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் மூலமாக நான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு இளமைதாஸ் அண்ட் மணி. இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்ட எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் என்னை இங்கே வந்து இன்டர்வியூ பண்ண பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலுக்கு ரொம்ப நன்றி. பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. தேங்க்யூ.